ஐந்தாவது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. கிறிஸ்துவ வாழ்க்கையில சில நேரங்களில் நமக்கு சோதனை வரும். கஷ்டமான சூழ்நிலை வரும். ஆனா கஷ்டமான சூழ்நிலையில நம்ம எப்படி அதை மேற்கொள்வது? நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்து. இத நம்ம யோசிப்போம். ஒரு 4 காரியத்த பார்க்கலாம். முதலாவது இந்த வசனம் சொல்லுது, "மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை." உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். முதலாவது கஷ்டமான சூழ்நிலையில எப்படி யோசிக்கணும்? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல், வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இந்த சோதனை வந்திருக்கு, எனக்கு தான் இது வந்திருக்கா? இல்ல நெறைய பேருக்கு வந்திருக்கா? அப்படி நம்ம யோசிச்சு பார்த்தா, இந்த சோதனை வந்து நெறைய பேருக்கு வந்திருக்கு. நெறைய நேரங்கள்ல பிசாசு நம்ம எப்படி யோசிக்க வைப்பான், இல்ல நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, எனக்கு தான் வந்துச்சு. யோபு சோதனைய காட்டிலும் என் சோதனை பெருசு. என்ன பண்றதுன்னே தெரியல. கடவுள் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? ஏன் என்ன கைவிட்டீங்க? ஏன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, நெறைய நேரங்கள்ல கஷ்டமான சூழ்நிலையில யோசிக்க முடியாது. சரியா யோசிக்க மாட்டோம். அப்ப முன்னாடியே யோசிச்சு வைக்கணும். கஷ்டமான சூழ்நிலையில என்ன பண்ணறது? நம்ம மனநிலை எப்படி இருக்கணும்னா, சோதனை எல்லாருக்கும் வந்தது. எனக்கும் வந்திருக்கு. அப்படி யோசிக்கணும். வேற சோதனை, பெரிய சோதனை, புது சோதனை, கடவுள் விசேஷமா எனக்கு என்ன பண்ணியிருக்காரு? இப்படி பண்ணி வச்சிருக்காரு. கொஞ்சம் சிரிச்சேன், இப்படி ஆச்சு. இல்ல, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான் எனக்கும் வந்திருக்கு. அந்த மனநிலை இருக்கணும். 2வது, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல். கடவுள் என்ன பண்ண மாட்டாராம்? நமக்குன்னு ஒரு திராணி இருக்கு. நமக்குன்னு ஒரு பவர் இருக்கு. அந்த பவருக்கு மேல கடவுள் சோதிக்கப்படுகிறதற்கு இடம் கொடுக்க மாட்டார். அந்த மனநிலை இருக்கணும். அ சோதனை வரும். ஆனா அது என்ன கிடையாது, "ஐய்யயோ! என்னால முடியல." அப்படி கிடையாது. உன்னால் தாங்கக்கூடிய ஒரு சோதனை கடவுள் தருவார். அந்த ஒரு புரிதல் இருக்க வேண்டும். என்னால முடியும். கடவுள் கடவுள் அவருடைய பலத்தால் இதை மேற்கொள்வேன். பலத்தால் இதிலிருந்து தப்பிக்கொள்வேன். அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டும். சோதனையை சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஒரு வழிய உண்டு பண்ணுவார். இப்ப 2 மனநிலை. எல்லா மனுஷனுக்கும் வருது தான், எனக்கும் வருது. என் திராணிக்கு மேலாக கடவுள் சோதிக்கப்படுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். இதிலிருந்து தப்பிக்க அவர் வழியை உண்டாக்குவார் என்பதை நம்ம பார்க்க முடியும். 3வது ஒண்ணு பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, நிறைய நேரத்துல பிரச்சனைலாம் வரும். அப்ப பிரச்சனை நேரத்துல நம்ம எப்படி எப்படி இருக்கக்கூடாதுன்னா, ரீஇன்வென்டிங் த வீல் சொல்லுவாங்க. நம்ம இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப 2026ல இருக்கோம். இப்ப நம்ம போயிட்டு வீல கண்டுபிடிச்சு நம்ம பண்ணிட்டு வந்து அது அவசியமற்றது. தேவையில்லாதது. ஏன்? ஏன்னா நம்மள சுத்தி வீல் தான் இருக்கு. கார்ல வீல் இருக்கு, பைக்ல வீல் இருக்கு, சைக்கிள்ல வீல் இருக்கு. நம்ம நேரம் செலவு பண்ணி இது இது என்ன பண்ணறது அப்படிலாம் யோசிச்சோம்னா, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளம நெறைய பேர் சால்வ் பண்ணியிருக்காங்க. நமக்கு முன்னாடி நெறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. நெறைய பேர் யோசிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அத பார்த்து நம்மளும் என்ன பண்ணலாம்? கத்துக்கினாலே பாதி சோதனையிலிருந்து நம்ம வெளியில வந்துடலாம். புக் படிச்சு கத்துக்கலாம். ஆனா நெறைய சமயத்துல யோசிச்சு பாருங்க, மத்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சாலே நம்ம பிரச்சனையிலிருந்து வெளியில வந்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு வாலிபன் வந்து எப்படி திருமணம் ஆகுறது அப்படின்னு நெறைய புக்லாம் படிச்சு அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டோம். எல்லாரும் என்ன பண்ணாங்க? காமனா என்ன இருக்கு? எல்லாருக்கும் ஒரு நல்ல வேலை இருக்கு. நல்ல பொண்ணு கிடைச்சது. அந்த மாரி நம்ம யோசிச்சாலே அதே இல்லன்னா அர்த்தம் ரொம்ப பேசிக். அதுவே இல்லன்னா கொஞ்சம் கஷ்டம். அது மாரி என்ன சொல்ல வரேன்? நம்ம வந்து நமக்கு முன்னாடி நிறைய மனிதர்கள், நிறைய ஞானவான்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனைய அவங்க எப்படி மேற்கொண்டாங்கன்னு யோசிங்க. நீங்களும் அதே பண்ணுங்க. ஈஸியா பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு ஜெபத்தையே பண்ண சொல்றாரு. எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, சோதனைக்குட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சியும். சோதனையிலிருந்து ரட்சிக்க ஜெபம் பண்ணலாம். இல்ல சோதனை தாங்குறதற்கு அதுக்கு ஞானத்தையும், அறிவையும் நம்ம கேட்கலாம். இயேசு கிருபைக்குட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை ரட்சிங்கன்னு ஜெபம் பண்ணலாம். பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரதுக்கு ஞானத்தையும், அறிவையும், புத்தியும் தாங்க, பலன தாங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணலாம். இன்னொரு வசனம் சொல்லுது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமான போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த வசனம் சொல்லுது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நிறைய நேரத்துல நம்ம எப்படி யோசிக்கிறோம்? நமக்கு எப்படி தோணுது அப்படின்னா, என்னால இந்த பிரச்சனைய தாங்கவே முடியல. என்னால என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப நம்ம முடியாம சோர்ந்து போயி, அ என்ன பண்றதுன்னே தெரியாம நம்ம இருப்போம். ஏன் இது மாரி ஆகுறதுன்னா, ஏதோ கடவுள் கிட்ட இருந்து வந்தது கிடையாது. நிறைய நேரங்கள்ல நம்மளே என்ன பண்றோம்? இச்சிட்டு, சிக்குண்டு சோதிக்கப்படுகிறோம். இது மாரி சூழ்நிலைக்கு ஒருவேளை தாங்கக்கூடியாத ஒரு சூழ்நிலை. இச்சை வந்து பாவத்த பிறப்பிக்கும், மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ நம்மளே நம்ம என்ன பண்றோம்? சோதனைக்கு சிக்கிக் கொள்கிறோம்.
அப்ப சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நம்ம எப்படி தப்பிப்பது அப்படின்னா, தேவன் கிட்ட இருந்து ஞானத்தை கேட்கணும். யாக்கோபின் புஸ்தகத்துல யாக்கோப் என்ன சொல்றாரு? சோதனையிலிருந்து எப்படி தப்பிப்பது? சோதனைக்கு எப்படி உட்படாமல் இருப்பது? என்ன பண்ணணும்? தேவன் கிட்ட இருந்து ஞானத்தை கேட்க வேண்டும். தேவன் சம்பூர்ணமாய் ஞானத்தை தருவார். நம்ம சோதனைக்கு உட்படாதபடிக்கு, இல்ல சோதனையிலிருந்து தப்பிக்க ஞானம் உதவியாக இருக்கும். அடுத்தது ஞானத்த குறித்து தான் பார்க்க போறோம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை.